எல்லா புகழும் இறைவனுக்கு. சூர்யா, திஷா பட்டானி, பாபி தியோல், கருணாஸ், யோகி பாபு இவங்களோட நடிப்பில் வெளியே வந்திருக்கிற கங்குவா பல மொழிகள்னு சொல்கிறாங்க. எந்த மொழியிலுமே பார்க்க சகிக்கலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர், நல்ல நடிகர். இந்த படத்தில் வச்சு செஞ்சு விட்டாங்க. அவருக்கு முதல்ல காம்போவே வந்து பார்த்தீங்கன்னா திஷா பட்டானி. அவர் வந்துட்டு 2 சூர்யா உயரத்துக்கு அவங்க இருக்கிறாங்க. ஸோ அண்ணாந்து பார்த்து பார்க்குற நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா, ஸ்ருதி அண்டு திஷா பட்டானி போய்கிட்டு இருக்குது இவரோட ஜோடியெல்லாம். அது வில்லனும் வந்து பார்த்தீங்கன்னா பாபி தியோல் வந்து ஆஜானுபாகுவான ஒரு ஆள். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட உயரமான ஒரு வில்லன் தான். ஏன் சூர்யா அப்படி கேவலப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னே சிறுத்தை சிவா எடுத்த இன்னைக்கு அந்த அடைமொழி வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா, வீரம் சிவா, அண்ணாத்தே சிவான்னு சொல்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ராடரியான ஒரு டைரக்டர், ரொம்ப பக்காவாக படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ஏன் இவ்வளோ கேவலமான ஒரு படத்தை படத்தை பண்ணியிருக்கிறார் அப்படின்னே தெரியல. ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ளே உட்கார வைக்கணும் ஒரு படத்துக்குள்ளே. அதுதான் வந்துட்டு ஒரு இயக்குனருடைய திறமை. 10 நிமிஷத்துக்கு மேலே போச்சு அப்படின்னாலே அந்த படம் வேறு மாதிரியான படம் தான். ஸோ அந்த அளவுக்கு நம்மளை பாடாப்படுத்தி தான் வெளியே அனுப்புகிறாங்க. 20 நிமிஷத்துலேயே எங்கேயாவது ஏஞ்சி ஓடி போயிடலாமல், எவனாவது கதவை திறக்க மாட்டானா வெளில போகலாமாங்கிற நிலமையில தான் அந்த படத்தில் கூட விட்டு வச்சுருக்காங்க. கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ட்ரைபு பீப்புள்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு தீவை வந்துட்டு சொந்தமாக்கணும் தன்னுடைய மக்களுக்காக அப்படிங்கிற ஒரு போராட்டம் தான். படம் முழுக்க கத்தியே சாவடிக்கிறானுங்க, கத்துறானுங்க. அடியில் ஒரு கட்டையை வச்சு அடைச்சிட்டு கத்துவானுங்க போல். ஒரே அலறலாக இருக்குது. அது போகிறதுக்கு டிஎஸ்பி வேறு. இந்த படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிரின்ஸ் ஆஃப் பர்சியா மாதிரியான கேம் விளையாண்ட மாதிரி தான். இந்த பிஎஸ்ல பிளே ஸ்டேஷனில் கேம் விளையாண்ட மாதிரி தானே ஒரு எஃபெக்ட் தான் இந்த படத்தை கொடுத்துருக்கு. கருணாஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்குறாங்க. ரெடின் கிங்ஸ்லேயும் இருக்கிறதுலே படத்தை விட மொக்க அப்படின்னே சொல்லலாம். யோகி பாபு அவர் போர்ஷன் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதை விட சுமார் தான் சூர்யாவுடைய போர்ஷனும். பாபி தியோல் அல்டிமேட் அண்டு திஷா பட்டானி ஏஞ்சல் வேறு லெவல், பக்காவாக படம் பண்ணிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. பட் சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓஸ்டியவர் தான். அவர் கதாபாத்திரமும் சரியில்லை, அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரமும் சரியில்லை. இந்த படம் வந்து 11 லாங்குவேஜில் வருது, 51 லாங்குவேஜில் வருதுன்னா ஏன் ஹைப் ஏற்றுனாங்கன்னு எனக்கு தெரிய வரல. பட் எந்த மொழியிலையுமே பார்க்க தகுதி இல்லாத ஒரு படம் தான் இந்த படம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓஸ்டியவர். சிவாவுக்கும் சரி, சிவா அடுத்து படம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தெரியல. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கே சொந்த கம்பெனிகள் நிறையா இருக்குது. ஸோ அதில் அடுத்தடுத்து வந்து ஏதாவது ஒரு படத்தை பண்ணிவிடுவார். கண்டிப்பாக டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அடுத்தடுத்த இயக்குநர்கள், புதிய இயக்குநர்களுக்கு. அந்த மாதிரி சூர்யாவை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மதிப்பிற்குற பண்ணையார் வந்துட்டு அடுத்து என்ன படம் பண்ண போகிறாருன்னு தெரிய வரல. இந்த படத்தோட அநேகமாக அவர் அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான பேச்சு, ரொம்ப நக்கல் பேச்சு, ரொம்ப நையாண்டி பேச்சு. இந்த 2000 கோடி சொல்லுமா, ஏமா 1000 கோடின்னு சொல்கிற, 5000 கோடின்னு சொல்லுமான்னாரு. இது 5 கோடி ரூபா கூட வசூல் பண்ணுமான்னு தெரியாது. இதை நான் முதல்ல சொல்லிட்டேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்பட்டமான ஹாலிவுட் காப்பி. நாம் இன்றைக்கி தினம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஹாலிவுட் படத்தை பார்க்குறோம், ஹாலிவுட் படத்தோட கிளிப்பிங்ஸ் பார்க்குறோம். ஹாலிவுட் படங்கள் தான் இன்றைக்கி நம்ம மைண்டு முழுக்க இருக்குது. இன்றைக்கி அப்படி இருக்கும்போது நமக்கே ஒரு தமிழ் படத்துக்காரன், நம்ம மொழி, நமக்கே ஒரு ஹாலிவுட் படத்தை காப்பி அடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன காண்டாக இருக்கும் நமக்கு. அந்த காண்டு தான் அந்த படத்தை உட்காரும்போது எனக்கு இருந்துச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் எல்லாமே அல்டிமேட்டு தான். பட் காப்பி, அட்டர் காப்பி, ஹாலிவுட் படங்களுடைய அப்படியே தரவிறக்கம் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் சொல்கிறேன் இந்த படம் ஓஸ்ட் எவர் சூர்யாவுக்கு. இன்றைக்கி நம்ம நெட்டில் பார்க்காத ஹாலிவுட் படங்கள் கிடையாது. அது பெரிய பிராண்டு படமாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் படங்களாக இருக்கட்டும், அனிமேஷன் படங்களாக இருக்கட்டும், அதையெல்லாம் தான் நம்ம வேறு மொழியில் நமக்கு ஒருத்தன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறானே. அதே திருப்பி கொடுக்குறதுக்கு நீ எதுக்கு? அதை கொண்டாந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நீ எதுக்கு படம் பண்ண போகிறோம்? அதுக்கு நாங்கள் அந்த படத்தை திரும்ப பார்த்துட்டு போகிறோம். ஸோ இது பக்கா ஹாலிவுட் காப்பி தான். சென்டிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் எதுவுமே இல்லை. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ராம்சரண் ராஜமௌலியோட டைரக்ஷனில் மாவீரன் ஒரு தெலுங்கு படம் பண்ணார். கிட்டத்தட்ட அந்த படம் மாதிரியான ஒரு ஜேனர் தான் இந்த படம். அதே ஜேனர் தான் அப்படின்னே கூட சொல்லலாம். பட் எனக்கு இந்த படம் பெருசாக மனசில் நிற்கல. உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பற்றி ஒரே வரியில் சொன்னால் ஒஸ்ட் எவர். இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் நான் என் லைஃப்பில் பார்த்தது கிடையாது, இனியும் பார்க்க போகிறது கிடையாது. இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.